இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, என்று நம் ஆண்டவர் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 88ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது வீண் போகாது. இந்த புதிய நாள்ல ஆண்டவர் ஒவ்வொருவரையும் மீண்டுமாக விழித்தலச் செய்திருக்கிறார். அநேகருடைய கண்கள் இன்றைக்கு இந்த நாளை காணாது போயிருக்கிறது. ஆனால் நாங்க இந்த நாளை காணும்படியாக ஆண்டவர் செய்திருக்கிறார். சகல உபத்திரவங்கள் இருந்தும் பொல்லாப்புகளில் இருந்தும் ஆண்டவர் அனுதினமும் அவங்க ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். எங்களுக்கு தேவையான சகலத்தையும் அவருடைய கரம் செய்து கொண்டுதான் இருக்கிறது. ஆண்டவர் எங்களையும் அவருடைய வழியில வாழ ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையினூடாக அழைத்திருக்கிறார். சோர்ந்து போன மனங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை ஒரு புது பலனை கொடுக்கிறது. ஒவ்வொரு காலையும் ஆண்டவருடைய வார்த்தை என்பது எங்களுக்கான உற்சாகபானமாக இருக்கிறது. அதே போலதான் இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை நாங்கள் எப்படி செயலில் நடக்க வேண்டும் என்றது எடுத்து சொல்லுகிறது. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவருக்கு பிரியமானதா இருக்குதா என்பதை நாங்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டும். பிறருக்கு உதவுறது, நேர்மையாக வாழ்கிறது, ஆண்டவரை நம்பி ஜெபிக்கிறது, இது போன்ற பல காரியங்கள்ல நாங்கள் தொடர்ந்து ஈடுபட வேணும் என்றதை இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு எடுத்து கூறுகிறது. நாங்கள் அநேக நன்மைகள் செய்கிறோம். எங்களுடைய மனமும் அப்படியாகத்தான் இருக்கிறது, எங்களுடைய சிந்தனையும் அதுவாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் எங்களோட மனசுக்குள்ள ஒரு சின்ன கலக்கம் இருக்கும். நாங்கள் இவ்வளவு செய்கிறோம், ஆனால் எங்களுக்கு ஏன் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை? நாங்கள் உதவி செய்கிறோம், பிறரை புரிஞ்சு நடக்கிறோம், அநேக நன்மைகளை செய்கிறோம், இவ்வளவு செஞ்சும் நாங்கள் கஷ்டப்படுறோம், நாங்கள் பாடுபடுறோம், நாங்கள் துன்பப்படுகிறோம். இப்படியான மனநிலையெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு ஓரமாக தோன்றிக்கொண்டுதான் இருக்கும். அந்த நேரத்துல தான் நாங்கள் ஆண்டவரை, அவருடைய வார்த்தையை இறுக்கமாக பற்றிக்கொள்ள வேண்டும். நாங்கள் செய்கிற எந்த நல்ல செயலையும் ஆண்டவர் ஒருபோதும் மறக்க மாட்டார். மனுஷர்கள் நம்முடைய உழைப்பை கவனிக்காமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் எங்களுடைய உழைப்பையும் ஒவ்வொரு கண்ணீரையும் ஜபத்தையும் எல்லா நற்செய்களையும் அவர் கணக்கில் வச்சு கொண்டு தான் இருக்கிறார். நாங்கள் விதைக்கும் நல்ல விதைகள் சரியான காலத்தில் நிச்சயமாக நமக்கு பலன் தரும். ஒரு விவசாயி விதையை விதைத்த உடனே அறுவடை பெற மாட்டார். அவர் அந்த பலனுக்காக பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அதுபோலதான் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செயல்படும் நேரம் இருக்கிறது. நாங்கள் சோர்ந்து போகாமல் நம்பிக்கையோடு தொடர வேண்டும். இன்றைய உலகில் பலர் சிறிய தோல்விகளுக்கே மனமுடைந்து போகிறோம். ஆனால் ஒரு விசுவாசியிட வாழ்க்கை நம்பிக்கையால் நிறைந்திருக்க வேண்டும். நம்முடைய ஜெபம், உழைப்பு, விசுவாசம் ஒரு நாளும் வீண் போகாது என்ற இந்த நம்பிக்கை எங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறும். அதனால நாங்கள் செய்ய வேண்டியது ஒன்று மட்டும்தான், எங்களுடைய மனம் தளராமல் ஆண்டவரை நம்பி தொடர்ந்து நாங்கள் செய்கிற நல்ல காரியங்கள் ஈடுபட வேண்டும். அடுத்தவங்க செய்யலை, அதனால நாங்களும் செய்ய மாட்டோம் என்ற மனநிலை மட்டும் எங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. நாங்கள் மனுஷர்களுக்காக வாழல, ஆண்டவருக்காக வாழுகிறோம். மனுஷங்க நாங்கள் நல்லது செஞ்சால் தான் எங்களுக்கு அவங்க திருப்பி செய்வாங்கண்டா அப்படியான ஒரு காரியம் எங்களுக்கு தேவையில்லை. அவங்கள்ட்ட இருந்து நாங்கள் அதை எதிர்பார்க்கவும் கூடாது. ஆண்டவர் எங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நாங்கள் செய்ய வேண்டும். பிறரிடத்தில் அன்பாக இருக்கணும், உதவி செய்யணும். கஷ்டப்படுறவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உதவி செய்யணும். எங்களால் காசோ பணமோ பொருளோ கொடுத்து உதவ முடியலையா, எங்களுடைய ஆறுதல் அவங்களுக்கு கொடுக்கணும், எங்களுடைய நம்பிக்கை அவங்களுக்கு கொடுக்கணும். எல்லா சூழ்நிலையிலையும் நாங்கள் உங்களுக்கு துணையாக இருக்கிறோம் என்ற உறுதி அவங்களுக்கு கொடுக்கணும். அதே போல் ஆண்டவருடைய பணியையும் நாங்கள் செய்யணும். அன்றைக்கு எப்படி ஆண்டவருடைய பணி அநேகர் செஞ்சாங்களோ, எல்லோருமே எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் செஞ்சாங்க. ஆனால் இறுதியில் அவங்களுக்கு துன்பம் ஏற்பட்டாலும் அவங்களுடைய கடைசி காலம் ஆண்டவரோடு இருந்தது.
ஆண்டவருக்குள்ளாக இருந்தது. அது போலத்தான் ஆண்டவருடைய பணியையும் நாங்கள் நல்ல முறையில் செய்ய வேண்டும். குருக்களாகவோ துறவிகளாகவோ வந்து தான் ஆண்டவருடைய பணியை செய்யணும் என்ற அவசியம் இல்லை. எங்களுடைய குடும்பங்கள்ல இருந்தும் நாங்கள் செய்யலாம், எங்களுடைய சுற்றுச்சூழல்ல இருந்தும் நாங்கள் செய்யலாம். ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம். ஆறுதலான வார்த்தையினூடாக அவங்களோடு நாங்கள் அன்றாடம் பேசலாம். அதனால ஆண்டவர் எங்களுக்கு என்ன கற்பிச்சு கொடுத்திருக்கிறாரோ அதன்படி நாங்கள் வாழ வேண்டும். சரியான நேரத்தில் ஆண்டவர் நாம் உயர்த்துவார். அவர் கொடுக்கும் பலன் நிலையானதாகவும் ஆசீர்வாதமானதாகவும் இருக்கும். இன்றைக்கு நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்று மட்டும்தான். ஆண்டவருக்காக செய்யும் உழைப்பு ஒரு போது வீணாகாது. இந்த வார்த்தையை ஆழமாக எங்களோட மனசுக்குள்ள வச்சு அதன்படி நாங்கள் செயல்படுவோம். ஆமேன்.